பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 தீமோத்தேயு chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இது ஒரு மோசமான உலக வாழ்க்கையில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பாவங்கள் பாவங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், எங்கே பார்த்தாலும் அசிங்கங்கள், எங்கே பார்த்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக பிரச்சனைகள், வயதானவர்களுக்கு விரோதமான பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் பாவங்கள் பாவங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம், சிறு குழந்தைய சில நபர்கள் ஒன்று சேர்ந்து நாசப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் எப்படி வந்தது? ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் போதைப் பொருள்களுக்கு உடன்பட விட மாட்டோம், சாராயத்தை ஒழிப்போம், கல்லை ஒழிப்போம், டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொல்லி ஜனங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்து ஏமாத்திட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்றைய தினத்தில் இந்த ஜியோ என்ற ஒரு விஷயம் இந்திய தேசத்துக்கு வந்த பின்பு கிட்டத்தட்ட 60 கோடியிலேருந்து 80 கோடி பேர் பாவத்தில் விழுந்து இருக்கிறார்கள். அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீ இன்டர்நெட் ஒரு விஷயம் பல லட்ச ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. ஏன்? பாவங்கள், அந்த மொபைலில் பாவங்கள், சிற்றின்பங்கள், அசிங்கங்கள். இந்த தினத்தில் அப்படியேப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, அவைகளை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்காக இந்த நாளில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைக்கணும். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நாம் நிற்கணும். நான் ஓடும்போது என்னை கூட இருக்கிறவங்களும் கர்த்தருக்காக ஓடுவார்கள். நீங்கள் ஓடும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களும் இயேசு சாமிக்காக ஓடுவார்கள். அந்த உலகத்து காரியங்களை விட்டு விலகுங்க. நம்ம சொல்கிறத அந்த மொபைல் கேட்கணும், நம்ம சொல்கிறத அந்த கிரியைகள் கேட்கணும். எனக்கு பிரியமானவர்களே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடாமல் சுத்த இருதோட கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்காக நான் உங்க சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஸ்டடியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். வேண்டாம், அந்த உலக பாவம் வேண்டாம். யாராருக்கோ வாழ்ந்துட்டோம், யாராருக்கோ ஓடிட்டோம், யாராருக்கோ பிரயாசப்பட்டுட்டோம். கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தேவனுக்காக நிற்க முயற்சி பண்ணுவோம். இந்த பாவமான காரியங்கள் இருக்கிறாங்களா, அதை விட்டு விலகிடுங்க, ஓடிடுங்க. வேண்டாம், விலகிடுங்கன்னு சொன்னார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல ஓடுங்கன்னு சொல்றாரு. ஓடுங்கன்னு சொல்றார். உங்களால் ஓட முடியும், என்னால் ஓட முடியும். ஏன் தெரியுங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சுத்த இருதயத்துடன் இருக்கணுமா. நம்ம சுத்த இருதயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி ஓடனா தானே முடியும். இந்த தீமோத்தேயை பார்த்து பவுல் அப்படி தானே சொன்னார். அந்த காலத்தில் எதுங்க அப்படியேப்பட்ட ஒரு மொபைல் காரியங்கள், பாவமான காரியங்கள். அந்த காலத்துக்கே பவுல் அப்படி சொன்னார்னா, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துக்குரிய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடாவிட்டா சுத்த இருதயத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைய முடியாது. தேவனுக்காக நம்ம மாற்றிக்கொள்வோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வார்த்தை. உங்கள் இருதயத்துக்கு வேதனையாக தான் இருக்கும். சிலர் பார்த்தீங்க அப்பப்போ சினிமா பார்த்துக்குவாங்க. சில ஊழியர்கள் கூட சில காரியங்களை உலகத்து பிரகாரமாக வச்சிருக்கிறாங்க. பாவமான காரியங்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடனா தான் ஜெயிக்க முடியும். உங்கள் கால்கள் தேவனுக்காக ஓடுவதற்கு மாறணும். சுவிசேஷுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளோ அழகாக இருக்குது என்று வேதம் சொல்லிக்கிறது கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் ஓடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். சகோதரனே, உங்கள் கண்களை டிஸ்டர்ப் பண்ணதை விட்டுட்டு நீங்கள் விலைக்கு வந்துடுங்க. உங்கள் கரங்களை டிஸ்டர்ப் பண்ணதை விட்டு விலைக்கு வந்துடுங்க. உங்கள் கால்களை டிஸ்டர்ப் பண்ணதை விட்டு விலைக்கு வந்துடுங்க. உங்கள் முழு சரீரத்தையும் பாவத்துக்குள்ளே கொண்டு சென்ற அப்படியேப்பட்ட அசிங்கத்தை விட்டு விலகி ஓடுங்க. ஏசப்பாவுக்காக ஓடுங்க. இயேசு நாமத்தை மகிமைப்படுத்த ஓடுங்க. சகோதரியே சகோதரனே, இந்த நாளில் உனக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகணும். அசிங்கமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல நிற்காத, ஓடு.
வேலை ஸ்தலத்தை அப்படிப்பட்ட காரில் பேசிட்டு இருக்காங்களா, நீ சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் ரத்தம் என்று சொல்லு. இயேசுக்காக உன் இருதயத்தை அர்ப்பணி. எந்த நேரத்தில் நீ கர்த்தரை கூப்பிட்டாலும் ஓடி வருவார். லஞ்ச் டைமில் அசிங்கமான காரியங்களை பேசும்படியாக எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்களா? வேறு வழியில் நீங்கள் மட்டும் அதில் இருக்கிறீங்களா? ஆண்டோடைய பிள்ளையா நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் தனிமையில் ஓடி போய் சாப்பிடு. ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கு. அவர்களும் ஆண்டோடைய அன்புக்குள்ளே ஓடி வருவாங்க. ஜெபிக்கலாமா? பாலியத்துக்கு ஒரு இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று சொன்னீங்களேப்பா. இந்த 2 தீமோத்தேயு 2:22 பிரகாரமாக இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு உற்சாகமான ஒரு வாழ்க்கையாக மாறுவதாக, உலகத்துக்குரிய அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடும்படியாக கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.